இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா லக்ஷ்மி. என்ன தாத்தா? ஒன்னும் இல்லம்மா, மித்ரா குடும்பம் பெரிய கோடீஸ்வரங்க தானே? ஆமா தாத்தா. அப்போ அவ்வளோ பணம் இருந்து புகழ் இருந்து அரண்மனை மாதிரி வீடும் இருந்து இங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஏன் கல்யாணம் நடத்துறாங்க? இப்படிப்பட்ட பிசினஸ் மேனுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அதோட அவங்களுக்கும் ஒரே ஒரு பையன்தான். இப்படி பெருசா யாரையும் கூப்பிடாம கல்யாணம் பண்றாங்களா தாத்தா? அது அது வந்து இதுல என்ன இருக்கு பிளேட்டா தாத்தா? இப்ப இருக்கக்கூடிய பணக்கார மக்கள் எல்லாம் வெளியில அவங்க குடும்ப விஷயத்தெல்லாம் காட்ட மாட்டாங்க. கல்யாணம் எல்லாம் ரொம்ப சிம்பிளாவே பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆனா ரிசப்ஷன் எல்லாம் கிராண்டா பண்ணி முடிப்பாங்க. ஒருவேளை இவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கலாம். நமக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுல்ல தாத்தா? ஆமா தாத்தா, இவங்க என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் அக்காவை அவங்க தேடி வந்து அவங்க வீட்டுக்கு மருமகளாக்கி இருக்காங்க. அண்ணி, என்ன சஞ்சு? பெரியமா உங்களை அர்ஜென்ட்டா வர சொன்னாங்க, வாங்க போலாம். தாத்தா, நானும் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா, என்ன மீட்டிங் இது? என்னமோ எனக்கு என்ன தெரியும் பேபி? உனக்கு எதுவும் தெரியாது. அங்க பாரு, மித்ராவை பார்த்தா எங்க அமிர்தம் மாதிரி கை நழுவி போயிடுவானோன்னு பயமா இருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிடுற, கொஞ்சம் அமைதியாரு. அவங்க காதல விழுந்தா அவ்வளவுதான். பெரியமா, அண்ணி வந்துட்டாங்க. மித்ரா, அடேங்கப்பா, இந்த நெக்லஸ் எவ்வளவு அழகா இருக்கு. அம்மா, இது வரைக்கும் இந்த நெக்லஸ் பாத்திருக்கேனே தவிர போட்டு பார்த்ததே இல்லம்மா. சஞ்சனா, சஞ்சனா, சஞ்சனா,